அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோயில், அரியலூர். தல வரலாறு. அரியலூர் சிதலவாடியில் 250 ஆண்டுகளுக்கு முன் வன்னிய குலத்தில் கோபாலன் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய மகன் மங்கான் மாடுகள் நிறைந்த மந்தை ஒன்றை நிர்வகித்து வந்தார். மந்தையில் கருவற்ற நிலையிலிருந்த அழகிய பசு மேயச் சென்றபோது காணாமல் போனது. 3 நாட்கள் தேடியும் கிடைக்காததால் துயரமடைந்தார். 3ஆம் நாள் இரவு அவர் கனவில், அன்ப, கவலைப்படாதே, காணாமல் போன பசு கன்றுடன் மேற்புறமுள்ள காட்டில் 2 மைல் தொலைவில் ஆலமரத்துக்கும் மாவிலங்க மரத்துக்கும் இடையே சங்கு இலை புதர் அருகேயுள்ளது. காலையில் அங்கே கன்றுடன் பசுவை காண்பாய் என இறைவன் கூறி மறைந்தார். காலையில் மங்கான் பணியாட்களுடன் சென்று பார்த்தபொழுது பசு அம்மாவென கதறி அவரிடம் வந்தது. கன்றுடன் பசு நின்றிருந்த இடத்தில் சாய்ந்து கிடந்த கம்பத்தையும் கண்டார். அதன் மீது பால் சொரிந்திருந்தது. அக்கம்பத்தை மங்கானும் அவரது பணியாட்களும் தொட்டு வணங்கினர். பசு கிடைத்த 7ஆம் நாள் இரவு மீண்டும் மங்கான் கனவில் 8000 ஆண்டு யோகம் செய்வோர் கூட காண கிடைக்காத பெரும்பொருளை கண்டு வணங்கி வந்த பேதையே, பொய்ப்பொருளாம் உன் பசுவை அழைத்து சென்று மெய்ப்பொருளாம் என்னை கைவிட்டாய். என்னை உன் அறியாமை, உன் முன்னோருக்கும் எனக்கும் உள்ள உரிமை தொடர்பை நீ அறிவாய். சிதலவாடியில் வாழ்ந்து திருமாலை வணங்கிய உன் முன்னோர் பெருமாள் கோயில் கட்ட எண்ணி கற்கம்பம் கொண்டு வரும்போது வண்டி அச்சு முறிந்ததால் உச்சிமுனை உடைந்து கம்பமாய் என்னை அங்கேயே விட்டு வந்தார்கள். அதே கம்பம்தான் நீ காண்பது என அசரீரி ஒலித்தது. தொடர்ந்து கவலை கொள்ளாதே. கம்பத்தை நிலைநாட்டும் உரிமை உன்னுடையது. கம்பத்தை நிலைநிறுத்தி நாளும் வணங்கு. உன்னை நீ உணரவே உன் பசுவை மறைத்து வைத்தேன். உன்னையும் உன் வழித்தோன்றல்களையும் காக்க வந்தவன் யான் என்பதை அறிக. கலியுகத்தார் கவலையை நீக்கவே தோன்றினேன். என் பெயர் கலியுக பெருமாள் என கூறி இறைவன் மறைந்தார். மங்கான் அந்த இடத்தில் கோயில் கட்டி வழிபாட்டை துவங்கினார். இந்த கோயில் தற்போது கல்லங்குறிச்சி கலியுக வரத பெருமாள் கோயிலாக உள்ளது. தல பெருமை. மூலஸ்தானத்தில் 12 அடி உயரத்திலான கம்பத்தை ஆஞ்சநேயர் தாங்கிக் கொண்டிருப்பது போன்ற உருவம் மட்டுமே உள்ளது. இதனையே மூலவராக கருதி பூஜைகள் நடக்கிறது. மாறாக சிலைகள் எதுவும் இல்லை. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது. மாறாக உற்சவர் மூர்த்தி புறப்பாடு உள்ளது. தாயாருக்கு என்று தனி சன்னதி கிடையாது. மூலவரே கம்பத்தில் இருப்பதால் தாயாரும் உடனிருப்பதாக ஐதீகம். உற்சவர் கலியுக வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார். சிறப்பம்சம். மூலஸ்தானத்தில் 12 அடி உயரத்திலான கம்பத்தை ஆஞ்சநேயர் தாங்கிக் கொண்டிருப்பது போன்ற உருவம் மட்டுமே உள்ளது. இதனையே மூலவராக கருதி பூஜைகள் நடக்கிறது. மாறாக சிலைகள் எதுவும் இல்லை என்பது இதனுடைய சிறப்பம்சமாகும்.